திராவிட கழகத்தில் ஒரு போர்வாளாக இருந்தவர் அறிஞர் அண்ணா. அப்போ திமுகங்கிற கட்சி எப்படி உருவாச்சு, அது எப்படி ஒரு எஃகு கோட்டையாக மாறுச்சு அப்படிங்கிற ஒரு குட்டியாக அந்த வரலாறை நம்ம பார்க்கலாம். அதாவது பெரியார் மணியம்மை அப்படிங்கிற அம்மையாரை திருமணம் செய்கிறதுக்கு தயாரானார். இந்த திருமணத்தில் அறிஞர் அண்ணாவுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வயது முதிர்ந்தவர் பெரியார், இந்த அம்மா ஒரு 30 வயசு. அப்போ இதில் உடன்பாடு இல்லாததால் அந்த பெரியாரை விமர்சனம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு அறிஞர் அண்ணா. அப்படி வெளியே வந்து கட்சி தொடங்கி தனியாக கட்சி தொடங்குறாரு. திராவிட கழகம் தேர்தலை சந்திக்காது, ஆனால் தேர்தல் அரசியலுக்காக தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகுது. அப்படி வந்த உடனே கட்சியை தொடங்கி இந்த கட்சிக்கு தலைவராக போடணும்ல. அப்போ பெரியார் மேலே இருக்கிற அந்த அன்பு துளியும் குறையலை அறிஞர் அண்ணாக்கு. அப்போ அந்த தலைவர் நாற்காலி எப்போவுமே காலியாக தான் இருக்கும். நம்ம கட்சிக்கு பெரியார் தான் தலைவர், ஆனால் அவர் வரமாட்டார் தேர்தல் அரசியலுக்கு. ஆகையால் அறிஞர் அண்ணா பொதுச் செயலாளர் பதவியை எடுத்துக்கிறாரு. அப்படி பொதுச் செயலாளராக இருந்து அறிஞர் அண்ணா அவர்கள் நல்ல ஒரு காங்கிரஸை எதிர்த்து மக்கள் மனசில் பதியும் வகையில் திராவிட நாடு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்த 2 போராட்டமும் மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதியுதுங்க. அப்படி சூழ்நிலையில் 1957 நடந்த ஒரு தேர்தலில் அப்போ 15 இடத்துல அறிஞர் அண்ணா அவர்களோட கட்சி வெற்றி பெறுது. அந்த 15 இடத்துல வெற்றி பெற்ற உடனே அதில் 2 எம்பியும் வராங்க. அப்போ ஆக மொத்தம் மத்தியிலையும் அவங்களுக்கு பவர் கிடைக்குது, மாநிலத்திலையும் பவர் கிடைக்குது. அப்படி இருந்து வரும்போது இடையில மாநகராட்சி தேர்தல் 1959 வருது. இதில் 90 இடங்களில் மாநகராட்சி அந்த உறுப்பினர்களை நிறுத்துகிறாங்க. அப்போ அறிஞர் அண்ணா கலைஞர்கிட்ட கேட்குறாரு, எத்தனை இடத்துல வெற்றி பெறுவோன்னு நினைக்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கலைஞர் சொல்கிறாரு, ஐயா 40 இடத்துல ஜெயிக்கிறது என்னோடய இலக்கு அப்படிங்கிறாரு. தம்பி 40 நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கணையாளி என் சொந்த செலவில் பரிசாக கொடுக்குறேங்கிறாரு. கணையாளின்னா மோதிரங்க. அப்படி சொன்ன கலைஞர் 45 இடத்துல வெற்றி பெற்று சாதித்தார். உடனடியாக அவருக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்தாருங்க பரிசு அறிஞர் அண்ணா. அந்த மோதிரம் கலைஞர் அவர்கள் தன் கடைசி காலம் வரைக்கும் தன் விரலை விட்டு கலட்டவே இல்லை. அந்த அளவுக்கு அண்ணா மேலே அவ்வளவு பற்று கலைஞர் அவர்களுக்கு. அப்போ இப்படி இருந்த ஒன்று 1959 இந்த சென்னை மாகாண தேர்தல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 45 இடத்துல வெற்றி பெற்றவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க சென்னையில். அப்படி இருந்த சூழ்நிலையில் இந்த திராவிட நாடு இந்தி எதிர்ப்புன்னு நல்ல மக்கள் மனசில் பதிவாயிட்டாங்க. அப்போ 1962 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 50 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அந்த 50 எம்எல்ஏக்களும் காங்கிரஸுக்கு எதிர்கட்சியாக போய் உட்காந்தாங்க. பார்த்துக்கோங்க, ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, தொடர்ந்து ஆளுமையில் இருந்த கட்சி அன்னைக்கு தேய ஆரம்பிச்சுது. அதுக்கு அடுத்து நடந்த 1967 நடந்த தேர்தலில் 137 இடத்துல திமுக கழகம் தனியாக வெற்றி அடைஞ்சது. அது போக அவங்களோட கூட்டணி வச்சவங்க கிட்டத்தட்ட 40 இடத்துல வெற்றி அடைஞ்சாங்க. மாபெரும் வெற்றி. அப்போ முதலமைச்சராக பதவியேற்ற அறிஞர் அண்ணா நிறைய முக்கியமாக அவர் செஞ்சது சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றினார். இந்த திராவிட நாடுங்கிற அந்த கொள்கையை விட்டுட்டார். இது வேண்டாம், இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு சமாச்சாரம் அப்படின்னு விட்டுட்டு சரி தமிழ்நாடுன்னு பேரை மாற்றினார். ஆனால் என்ன இதோ தெரியலை, அவர் சுமார் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அறிஞர் அண்ணா இயற்கை எதிராரு, உடல்நிலை பாதிக்கப்பட்டு புற்றுநோயால். அதுக்கப்புறம் பதவியேற்ற கலைஞர் அவர்கள் சுமார் 10 தொடர்ந்து 2 முறை கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்துருக்கிறாரு டாக்டர் கலைஞர் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனைவரும் அர்ச்சகராகிற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்விக்கு நல்ல முறையில் கலைஞர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு கல்வி முன்னேற்றத்துக்கு. இப்படி இருந்த
திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு போய் தனி கட்சி ஆரம்பித்ததால் அடுத்து அவங்க ஒரு 10 வருஷம் காலம் 10-12 வருஷம் எம்ஜிஆர் இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியலை. அடுத்து எம்ஜிஆர் இறந்த உடனே மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்குது. இப்படியே மாறி மாறி அறிஞர் இவர் நம்ம அஇஅதிமுக திமுக மாற்றி மாற்றி ஆட்சியை பிடிச்சி கலைஞர் அவர்கள் தன் வயது முதிர்வின் காலமாக இயற்கை எதிரார். அப்படி கலைஞர் இறந்த உடனே எங்கள் திமுக அழிஞ்சிருமோன்னு நினச்சாங்க. ஆனால் அடுத்து வந்த மு.க. ஸ்டாலின் திமுகவை துளியும் துவள விடாமல் மேலும் மெருகூட்டப்பட்டு தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல்லையும் வெற்றி, சட்டமன்ற தேர்தல்லையும் வெற்றி அடைஞ்சு இப்போ நல்ல ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். அடுத்து திமுகவுக்கு அது எக்கு கோட்டையாகிறதுக்கு என்ன காரணம்னா, அறிஞர் அண்ணா அனைத்து தொண்டர்களையும் தம்பி அப்படின்னு அன்போடு கூப்பிடுவார். கலைஞர் அவர்களும் என் என் இதயத்தில் இருக்கிறவங்க ஒரு அன்பாக பாசமாக தம்பிங்கிற அந்த ஒரு பாச மொழியோடு பேசுவார் கலைஞர். அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 1990 காலகட்டம்னு நினைக்கிறேன், ஒரு தொண்டர் ஒரு சண்டையில் இறந்துடுறாரு. அந்த இறந்த அந்த தொண்டரை பார்க்குறதுக்கு கலைஞர் அவர்கள் நேர்லேயே வந்தாருங்க. அவர் ஒரு சாதாரண ஒரு கழகத்தில் ஒரு கிளை செயலாளர் தான். அந்த கிளை செயலாளரை பார்க்க கலைஞர் நேரடியாக வந்தார். அப்போ அது மாதிரி விஷயங்களை தொண்டர்கள் என்றைக்கும் விரும்புகிறாங்க, பாசத்தை அதிகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களும் ஏதாவது தொண்டர்களுக்கு பிரச்சனைனா நேரடியாக போயிடுறாரு. அதே மாதிரி இப்போ அவரோட பையன் இவர் நடிகராக இருக்கிறாரு, அவரும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் கட்சி தொண்டர்களோட சில நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அந்த அளவுக்கு அவங்க கட்சி தொண்டர்கள் மேலே வச்ச பாசம்தான் இன்றைக்கி திமுக ஒரு எக்கு கோட்டையாக நிற்கிது. அதை தட்டி விட யாராலையும் முடியலை. பாருங்கள், நாடு சுதந்திரம் அடைஞ்சு பெரிய காங்கிரஸ் கட்சியவே ஒழிச்சு கட்டி அதுக்கப்புறம் அந்த திமுக காலம் கடந்து எத்தனை தலைமுறை, அறிஞர் அண்ணா, கலைஞர், இப்போ ஸ்டாலின், அடுத்த தலைவர் ரெடியாக இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்க இருக்க காரணம் தொண்டர்களின் அரவணைப்பு. தொண்டர்களை மதித்து பாசமாக பேசி போக போய் தான் இன்றைக்கி எக்கு கோட்டையாக இருக்குதுங்க திமுக. இந்த எக்கு கோட்டை உடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா காங்கிரஸுங்கிற கோட்டையை உடைக்க அறிஞர் அண்ணா, கலைஞர் மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. இன்றைக்கி இந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு இன்னும் தலைவர்கள் பிறக்கலைன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம், வரலாறு எப்படினாலும் மாறலாம். நன்றி, வணக்கம்.